கண்டிப்பாக அவரோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு மார்ஜின் இதில் வந்து நம்ம எடுத்து இது பண்ண முடியும். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think நீங்கள் எங்களுக்கு எதுவும் டெபாசிட்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் பில்லிங்கை எடுத்து உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போர்ஷனிங் பண்ணி எடுத்து மெஷினில் ஃபீட் பண்ணி அவுட்புட் வந்து இது ப்ராடக்ட் கூல் ஆகும். எங்கள் ப்ராடக்டை விற்று அவரோட ப்ராடக்டே அவரால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரம்யம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க ஃபுட்டு வந்து ரெடி டு குக் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ரெடி டு குக் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சப்பாத்தி பரோட்டா, அதுலேயே வீட் பரோட்டா, பூரி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கிங் பண்ணி ஸோ விற்றுட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க, ஒரு ஃப்ளாட்டில் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, ஆனால் வந்து நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். ஸோ இதில் வந்துட்டு இந்த யூனிட் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, இது வந்து எப்படி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த பூரி சப்பாத்தி எல்லாம் ரெடி டு குக் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதையும் இன் டீட்டெயிலாக அவங்களோட எம்டி கிட்ட மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் நிறுவனத்தை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் சார். என் பேர் அரவிந்தன். இங்கே ஒரு நிறுவனம் பேர் வந்து ரம்யம் ஃபுட்ஸ். நாங்கள் ஒரு 13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ரம்யம் ஃபுட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெடி டு குக் சப்பாத்தி, ரெடி டு குக் பூரி, ரெடி டு குக் பரோட்டாவில் 2 வெரைட்டி. அது ரெடி டு குக்கில் பண்ணுறோம். ரெடி டு ஈட்டில் பட்டர் குக்கீஸ் பண்ணுறோம். உங்களோட மெயின் யூஎஸ்பி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மெயின் யூஎஸ்பின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இனிஷியலாக எங்களுக்கு வந்து செல்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இந்த கான்செப்டை வெளியிலேருந்து கொண்டு வந்து வேறு மாதிரி இதிலேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தோன்னு சொல்லி தான் நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். அப்போ அதில் அந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணி, ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணாலுமே நல்லா தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுது, நம்ம போய் வேறு எதையுமே ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லாததுனால எனக்கு அந்த யூஎஸ்பி பாயிண்ட் நான் யூஸ் பண்ணுறதே ரொம்ப குறவு தான். ஓகே, நாங்கள் ரம்யம் ஃபுட்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் கொண்டு வரோம், உங்கள் கடையில் நீங்கள் இதை வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் நாம் போய் ஆரம்பத்தில் நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது போனோம். இப்போ நம்மளோட டீலர் போய் கேட்க போகும்போதுமே அவங்களுக்கு வந்து போன இடத்துல வச்சுட்டு தான் வராங்களே ஒழிய ரிட்டர்ன் வர்றதில்ல. அது எங்களோட பிராண்டு தான் எங்களோட யூஎஸ்பியா இல்லை நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளோட யூஎஸ்பியா அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிச்சி நான் இன்னும் தனியாக இது பண்ணி வைக்கல. பட் நீங்கள் சொன்னோன்னா முதல்ல சொன்னதே எங்களோட கான்செப்ட் தான் யூஎஸ்பியாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து அதே அப்படியே சேல் ஆகிட்ருக்கோம். சார். இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் 13 இயர்ஸ் முன்னாடியே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்கேருந்து அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இது பண்ணலான்னு? நாங்கள் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது இப்போ நான் ஒரு யூஎஸ்க்கு ஒரு மீட்டிங்காக போயிருக்கும்போது அங்கே வந்து நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்குமா, சப்பாத்தி கிடைக்குமான்னு நம்ம கேட்டபோது அவன் வந்து ஒரு கவரோடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் என்கிட்ட. கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா அதில் வந்து டோட்டியாஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது எதில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு ஆர்வத்தில் திருப்பி பார்க்கும்போது அது கார்ன்ஃப்ளவரில் பண்ணியிருக்காங்க. பட் அது சப்பாத்தின்னு சொல்லி நம்ம ஆளுங்க சாப்பிட்றோம், நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கார்ன்ஃப்ளவரில் சப்பாத்தி பண்ணி நமக்கு கொடுக்கும்போது நம்ம சப்பாத்தியை ஏன் கோதுமை மாவில் நம்ம பண்ணி நம்ம ஊரில் இதே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சி அந்த கான்செப்ட்டு இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு கேஷுவலாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரைட் நம்ம இதை பண்ணலாமே.
ஏதோ ஒரு பிராண்டு பண்ணலாம். சும்மா ஒரு வெள்ளை கவரில் போட்டு வீட்டில் வச்சு பண்ணி கொடுத்தோம்னா அது கொஞ்ச நாளைக்கு விற்க முடியும். அப்புறம் 4 பேர் வந்து ஒரு பிராண்டை போட்டுட்டாங்கன்னா அது நமக்கு இதாகாதுன்னு ஆரம்பத்துலேயே நம்ம ஒரு பிராண்டாக பண்ணுவோம். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போனாங்கன்னா அதை திருப்பி ரீயூஸ் பண்ணணும். அந்த கவரில் ஒரு ஜிப்லாக்கை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 பீஸையுமே அவங்க யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே ஜிப்லாக்கோடு போட்டு கொடுத்து நம்ம பண்ணுவோன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த கான்செப்ட். அப்போ இனிஷியலாக அப்படி தான் வந்தது. பட் இது 15 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பேர் எல்லாருமே இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தெல்லாம் எதுவும் இது பண்ணல. ஓகே சார், இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஏரியாவிலலாம் இப்போது கிடச்சிட்ருக்கு சார்? இப்போ எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் கவர். பட் எல்லா கடையிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இது பண்ணல. பட் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ஊர்லேயும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சார், இப்போது உங்கள் ஃபேக்ட்ரியில் இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க என்னன்றதை எங்களுக்காக டீட்டெயிலாக வந்து காட்ட முடியுமா? பார்க்கலாம், பார்த்து இது பண்ணிடலாம். இது நம்மளோட வேர் ஹவுஸுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியல் எல்லாம் இங்கே ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவோம். இது நம்ம ப்ராடக்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு பேட்சஸ் என்னைக்கு தேவையோ அதை அந்த பேட்சிங்க்கு கொண்டு போயிடுவோம். வேர் ஹவுஸ்லேருந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டோவை பேட்சஸாக பிரித்து இங்கே லோட் பண்ணிடுவோம். லோட் பண்ணி நீட் பண்ணி முடித்தோடனே டோவை ரிமூவ் பண்ணி போர்ஷனிங் பண்ணுவோம். போர்ஷனிங் பண்ணி எடுத்து மெஷினில் ஃபீட் பண்ணி அவுட்புட் வந்து இது ப்ராடக்ட் கூல் ஆகும். பீசஸ் எல்லாம் எடுத்து கன்வேயரில் வந்துடும். 10 பீஸாக போட்டு கன்வேயரில் வந்து கூலிங் ஆனோடனே அதை எடுத்து பவுச்சில் போட்டு இங்கே கிரேட்டில் போட்டு பேக் பண்ணிடுவோம். கிரேட்டில் போட்டு எடுத்து பேக் பண்ண பீஸ் எடுத்து 60 பீஸாக கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களோட யூனிட்லாம் எங்களுக்காக காமிச்சிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்க்கும் போதே. ஸோ இதுலேருந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஆக்சுவலாக இப்போது கரண்ட்லி நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒர்க்கிங் கேபிட்டலே இல்லை, எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து இவால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இனிஷியலாக எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எதுவும் டெபாசிட்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எங்களோட ஃபஸ்ட் பில்லிங்கை எடுத்து உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்குகிற எல்லா ஐட்டத்துக்குமே நீங்கள் அதிலேருந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு இனிஷியல் சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்து அதை எடுத்து அவங்க வந்து ஃபர்தராக திருப்பி டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த இதில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பில் வந்து நீங்கள் கிரெடிட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து ரொட்டேட் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸை வந்து தே கேன் டெவலப். நம்ம கொடுக்குற பில்லை வந்து அவங்க கம்பெனிக்கு அந்த பேமெண்ட்டை ஃபஸ்ட் பில்லோட பேமெண்ட்டாக கொடுக்காம அவங்க அதை வந்து அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலாக யூஸ் பண்ணி அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் பர்ச்சேஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தே கேன் ரன் இட். அவங்களோட முயற்சி இருந்தது அப்படின்னா மட்டும் போதும், தே கேன் டூ இட் இல்லையா சார்? ஓகே சார், அது வேலை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வேலை செஞ்சால் தான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம இது மாதிரி என்டர்டெயின் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஒரு 13 இயர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் ஒசூரில் நம்ம ஆஃப்லைனில் பேசிகிட்டு இருக்கும் போது, ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போது இதான் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்னு போகும்போது ஒசூரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம். அந்த சைடில் போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நம்ம வந்து தேடினதே வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்து டெய்லி கடைக்கு போவாங்க, அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்டை யார் வைப்பாங்க அப்படின்னு பார்க்க போகும்போது, அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு இட்லி மாவு விற்றுட்டு அதுக்கு வண்டியில் வந்து அவர் உள்ளே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு 2 வீலரில் ஒரு பொருளை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து நெசசிட்டி நிறையா இருக்கும், கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவரை நிறுத்தி ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணணும். பட் அவர் இன்றைக்கி நல்ல லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய லெவலில் நல்ல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் அவர் சப்ளை பண்ணுறாரு. அவரோட வால்யூம் இன்றைக்கி நல்லா க்ரோ ஆகிருக்கு, அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எங்கள் ப்ராடக்டை விற்று அவரோட ப்ராடக்டையும் அவரால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகே சார், இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த ஏரியாஸில் இல்லையோ அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ் கொடுக்க முடியுமா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்து ஊர்லேருந்து வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு நான் ஏன் இந்த ப்ராடக்டை விற்கக்கூடாது, நானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து இந்த ஊரில் வந்து நம்ம விற்கிறதுக்கு கேட்டார்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதாவது அடுத்த ஊர்லேருந்து. இப்போ அதே இது அவர் எங்கே வாங்கினாரோ வாங்கின ஊர்லேயே ஊர் பெருசு, நானும் இன்னொரு இடத்துல இன்னொரு ஏரியாவை கவர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அப்படின்னு கேட்டார்னா ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போமே ஒழிய புதுசாக கேட்குறவங்களுக்கு யாருக்கும் நம்ம கொடுக்குறது இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து அவரோட எஃபர்ட்ஸை போட்டு அந்த ஊரில் வந்து ஃபுல்லாக ரீச் பண்ணதுனால தான் இவரால் வாங்க முடிஞ்சுது. அப்படி இது வந்ததுக்கப்புறம் இவர் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக அவரால் விற்க முடியும். பட் அவர் முதல்ல வாங்கினவரோட இன்வெஸ்ட்மெண்ட் டைமு அவர் போட்டு இது பண்ணதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் முதல்ல எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஓகே சார், அதே மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நான் வந்து பண்ணணும் ஒரு நல்ல லெவலில் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, நீங்கள் நம்ம போடுற ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டையும் கவர் பண்ணி ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு கவர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மந்த்லி வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இதிலேருந்து வந்து ஏர்ன் பண்ண முடியும் சார்? இப்போ இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் தனியாக பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி விற்கிறார், அதை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் விற்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி அவருக்கு டீசெண்டாக மார்ஜின் வந்து கண்டிப்பாக அவரோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு மார்ஜின் இதில் வந்து நம்ம எடுத்து இது பண்ண முடியும். ஓகே, ஸோ டீசெண்ட் மார்ஜின் இன்கம் வந்து இதிலேருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே சார், இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால இது ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்கும்? இதை நாங்கள் வந்து ஷெல்ஃப் லைஃப் வெளியே வச்சா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 3 நாளில் கெட்டு போயிடும். ஓகே, 2 நாளில் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 15 days வரும். பட் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வந்து இப்போ கஸ்டமர் சைடில் இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜில் இருந்தால் மட்டும்தான் கெட்டு போகும். கவரில் ரெட் கலரில் பிரிண்ட் பண்ணி இருக்கும் 2 weeks ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மட்டும்தான் இருக்கும்னு. பட் வாங்கி விற்கிற கடைக்காரங்களுக்கும் அதில் வந்து இது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் இருக்கும் அப்படின்றதுனால அதை ஃப்ரிட்ஜில் வச்சு விற்கணும் அப்படின்றது ஒரு சில பேர் வந்து பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பண்ணுறதில்ல. பட் வாங்குகிற கஸ்டமரும் அதை படித்து பார்த்து இதில் ஃப்ரிட்ஜில் இல்லையே வெளியே இருக்குதே, இது ஏன் இப்படி வந்து வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அதோட ஷெல்ஃப் லைஃப் நம்ம அதில் என்ன போட்டிருக்கோமோ அது அப்படியே வந்துடும். சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வீட்டில் போனால் இன்றைக்கி இது செய்யலான ஆர்வத்தில் வாங்கிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் உள்ளே திறக்கும் போது புளிப்பு வாடை வந்துடும். வெளியே வச்சு விற்றாங்கன்னா அப்படி வந்துடும். அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு இது நிறைய இடத்துல அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணதுனால நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், யார் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் அந்த கவரில் போட்டிருக்க ஷெல்ஃப் லைஃப் அவங்க மெயின்டைன் பண்ண முடியுது. 2 weeks ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், அப்படி 2 weeksல வந்துட்டு அவங்களால வந்து இதை ரொட்டேட் பண்ண முடியல, சேல் பண்ண முடியல அப்படின்னா இது எப்படி நம்ம ரிட்டர்ன் எடுத்துப்போமா இல்லை என்ன மாதிரி? இல்லை, நம்ம அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் கேட்டுட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நம்ம ப்ராடக்ட் வந்து காலையில் 10 மணிக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மத்தியான டைமோட விற்று போகிற கடை நிறைய இருக்குது. எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸுங்கிறது நம்ம எப்போயுமே எடுக்கிறது இல்லை. டிஃபெக்ட், அதை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா இங்கேயே நாங்கள் இங்கே பேட்சஸ்லாம் வச்சுருக்குறோம், சாம்பிள்ஸு. அதை எடுத்து பார்த்து எங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கடைக்காரங்க கூப்பிட்டு எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி அந்த மாதிரி ரிட்டர்ன் நாங்கள் எடுத்துருவோம். அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் விற்றுருந்தாலும் சரி அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரிட்டர்னுக்கு வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஓகே, அந்த மாதிரி ரிட்டர்ன் தான் நாங்கள் பண்ணுறோமே ஒழிய இவங்க எக்ஸஸாக வாங்கி வச்சுட்டு இவங்களோட விற்க முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை ரிட்டர்ன் எடுக்கிறது இல்லை. ஓகே சார், இப்போது நான் வந்து இது எடுத்து நான் ஒரு லோக்கலில் வந்து மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க சார்? இப்போ இந்த எனி ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் பண்ண, கடைக்காரங்கள்ட்டையோ கஸ்டமர்கிட்டையோ போய் ரீச் பண்ண போகும்போது எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட ஃபீல் கொடுக்கணும். அப்போது அதுக்கு சாம்பிள் கொடுக்கணும். சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 பாக்கெட் காசு கொடுத்தோ இல்லை வந்து 10 பாக்கெட் நாங்கள் இனிஷியல் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அதையே சாம்பிளுக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் கையில் காசு வராது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவருக்கு சாம்பிள் கொடுத்தா தான் சப்போர்ட் ஆகும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வாங்குறவங்க அதை முதல்ல வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வரும், இந்த ப்ராடக்ட் நம்ம விற்றா காசு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு அவங்க செல்லிங் சாம்பிள் நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம். அந்த பேக்கில் இருக்கிற சைஸ் அளவுக்கு நம்ம கொடுக்க முடியாது.
இப்போ 10 பீஸ் ஒரு பேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் ஒரு கவரில் போட்டு சாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துட்றோம். ஸோ எத்தனை கடை கவர் பண்ணுவார், ஒரு நாளைக்கு ஒரு 20 கடை கவர் பண்ணுவார், இல்லை 50 கடை கவர் பண்ணுவார்னா 50 பேக்கெட் ஆஃப் 2 பீஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டில் போட்டு நீங்கள் சாம்பிள் ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே, அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களோட நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் கடையில் வந்து அவங்க பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தென் ஒரு சின்ன லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க த்ரூ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அண்ட் தென் அந்த மாதிரி அவங்களோட ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால கூட இந்த ப்ராடக்ட் எடுத்து ஏதாவது தாராளமாக பண்ணலாம். அவங்க எல்லோரும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணி பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க, அதுவும் இந்த கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கிறவங்கெல்லாம், ஏன்னா அவங்க ஒரு அவங்க வந்து அங்கே இருக்கிற கம்யூனிட்டியில் என்னென்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லி எடுத்து அது வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி பண்ணவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நாங்களும் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் இருக்கவங்க இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணி அதை பிஸ்னஸாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தாராளமாக பண்ணலாம். இப்போவும் ஆர்வம் இருக்கிறவங்க எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், இப்போது இது வந்து ரெடி டு ஈட் அப்படின்றதுனால, ரெடி டு குக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால இது நான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து எனக்கு ரீச் ஆகும்? அதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க சார்? இப்போது டீலர் வந்து எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் போடுவார். டெய்லி காலையில் எங்களுக்கு ஆர்டர் போட்டுருவார். அந்த அன்னைக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை மட்டும்தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். அது ஸ்டாக் வச்சுக்க மாட்டோங்கும் போது என்ன ஆகுது, நம்ம இன்றைக்கி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது ஓவர் தி நைட், இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் தான் ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் கையில் போய் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எனிவேர் நம்ம டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு நாள் நைட் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ரீச் ஆகிடும். இல்லையா? ஓகே சார், இப்போ வந்து நான் ஒரு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? நான் இதில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில், கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அதில் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் காண்டாக்ட் டீட்டெயில் அதில் இருக்குது. இப்படி இல்லைன்னா தனியாக நான் ஃபோன் நம்பர் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி ஒரு சப்பாத்தி இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அதை வந்து ரெடி டு குக் எப்படி பேக் பண்ணி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து இந்த ஃபுட் ஃபேக்ட்ரியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.